அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாளை நம்மை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 5:24 சொல்கிறது, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். இன்றைக்கி நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். நீங்கள் வண்டியில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ஒருவேளை பெரிய நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம், அவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். பெரிய நபர்களோடு நீங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையலாம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போகிறவராய் இருக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் மாற்றுகிறவர், உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றுகிறவர். அவர் புறப்பட்டு போவாரே, ஆனால் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் புறப்பட்டு போகிறவர் செய்கிற காரியம் என்ன? மீகா 2:12 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போட அவருக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி. தடைகளை நீக்கி போடுகிறவர். ஒருவேளை ஏகப்பட்ட தடைகளுடைய வாழ்க்கையில் வரலாம். ஒவ்வொரு காரியத்தை எடுத்து வைக்கும் போதும் ஒரு தடைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். எது செய்தாலும் ஒரு தடை. ஒன்று ஃபினான்ஷியலி தடை வரும், இல்லை என்று சொன்னால் மக்களால் வருகிற தடை, ஏதோ ஒரு தடை. சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் திகைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா? தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற நான் உனக்கு முன்பாக புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன். உனக்கு முன்பாக நான் போய்கொண்டே இருக்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடுவேன். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தையும் நீக்குவேன். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவேன். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராடுகிற எல்லா போராட்டத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உன்னை வெளிச்சத்தில் நடத்துவார், மேன்மைப்படுத்தி நிறுத்துவார், கனப்படுத்தி நிறுத்துவார். உனக்கு முன்பாக போராடி 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 நின்று கொண்டிருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக போகும்பொழுது உனக்கு முன்பாக இருக்கிற செங்கலை அவர் பிளப்பார். உனக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை அவர் பிளப்பார். உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோவை அவர் தகர்த்து போடுவார். உனக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை ஓடச் செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் இறங்குவதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கனப்படுத்தி இடைநிறுத்தும் போராடுகிற எல்லா போராட்டமும் மாறட்டும். என் தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வரட்டும். ஆண்டவரே அப்பா, எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். உன்னதமான தேவனுடைய வேலனின் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். தடைகள் எல்லாம் நீக்கி போடுவீராக ராஜா. கிருபை மேல் கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை கண்டிராத ஒரு பலன், இதுவரை கண்டிராத ஒரு கிருபைகளை கர்த்தரின் பிள்ளைகளுக்கு கொட்டி தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதியும். தடைகளை நீக்கும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.